ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். யாத்ராகமத்தின் புத்தகம் 13வது அதிகாரம் 17வது 18வது வசனத்தை நாம் வாசித்தால் அங்கே கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: பெலிஸ்தியரின் தேசம் வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரருக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு தேவனாகிய கர்த்தர் அவர்களை அழைத்து கொண்டு போவதற்கு தெரிந்து கொண்ட பாதை எதுவென்றால், சமீபமான ஒரு பாதையை விட்டுவிட்டு சமீபமாய் போகிற ஒரு வழியிலே அவர்களை நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வழியாக தேவன் அவர்களை சுற்றி போக பண்ணினார். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சில நேரத்தில் சில காரியங்களில் அவர்கள் அதை கடந்து வர, அதை செய்து முடிப்பதற்கு நீண்ட நெடிய நாட்களை தேவன் நியமிக்கிறார். சமீபமாய் போற ஒரு வழியிலே அவர்கள் போய்விடலாம். ஒருவேளை மோசே பார்வோனிடத்துல சொல்லுகிறான், நாங்கள் 3 நாள் பிரயாணப்பட்டு அந்த இடத்திற்கு போய் நாங்கள் பலி செலுத்தி கர்த்தரை ஆராதித்து கொண்டு திரும்பி வருவோம் என்று. 3 நாளுக்குள் போக வேண்டிய அந்த பலியாக தேவனாகிய கர்த்தர் அவர்களை நடத்தாமல் 40 வருடம் ஒரு நெடிய பயணத்தை, எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேலர் எல்லாரும் மடிந்து போகிற ஒரு காலம் வரைக்கும் நீண்ட நெடிய நாட்களை ஆண்டவர் எடுத்துக்கொண்டு அந்த தேசத்திற்குள் நடத்துகிறார். ஒரு கடினமான வனாந்தர பாதை, சிவந்த சமுத்திரம், யோர்தான், எரிகோ மதில், 7 ராஜாக்கள், 31 ஜாதிகள், இவர்களையெல்லாம் கடந்து செல்லும்படி இந்த பாதையை தேவன் தெரிந்து கொண்டாலும் வேத வார்த்தை சொல்லுகிறது, யாத்ராகமத்தின் புத்தகம் 13வது அதிகாரத்தில் 21வது வசனம் 22வது வசனத்தில் அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பவத்திலும், இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பவத்திலும் முன் சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பவமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பவமும் ஜனங்களிடத்தில் இருந்து விலகி போகவில்லை. ஒரு நீண்ட நெடிய காலத்தை எடுத்துக்கொண்டாலும் ஆண்டவருடைய வார்த்தை அங்கு சொல்லுகிறது, அவர்களுக்கு முன்பாக சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பவமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பவமாகவும் முன் சென்றார். தேவ ஜனமே, ஒரு நீண்ட நெடிய நாட்களாக தேவன் காண்பித்த ஒரு வனாந்தரத்தினுடைய கடினமான பாதைகளிலே நீங்கள் நடந்து கொண்டிருப்பீர்களே. ஆனால் ஏன் இந்த நீண்ட நெடிய பிரயாணம்? நெடு நாட்களாக ஏன் நான் வனாந்தரத்தை பார்க்கிறேன்? நெடும் நாட்களாக ஒரு வறட்சியான நிலையிலே, ஒரு கடினமான பாதையிலே தேவன் என்னை ஏன் நடத்துகிறார் என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழும்புமே. ஆனால் அந்த நீண்ட நெடிய நெடுநாள் பிரயாணத்தில் இரவும் பகலும் ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் சென்றார், அவர்களை விட்டு விலகவே இல்லை. ஆகவேதான் 7 ராஜாக்களையும் 31 ஜாதிகளையும் அவர்கள் ஜெயித்து ஜெயம் கொண்டார்கள். சிவந்த சமுத்திரம், யோர்தான், எரிகோ மதில் போன்ற மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை லகுவாக அவர்கள் கடந்து போனார்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்னே செல்லுவதினால் தோல்வி இல்லை.
கர்த்தர் உங்களுக்கு முன்னே செல்லுவதினால் சத்துருவை கண்டு பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் உங்களுக்கு முன்னே செல்லுவதினால் அந்த நீண்ட நெடிய பிரயாணத்துல இருக்கக்கூடிய சவால்கள் அத்தனைக்கும் கர்த்தரே பொறுப்பாளியாக இருக்கிறார். கர்த்தரே முன் நின்று சத்துருக்களை துரத்தி நடத்துவார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று, நீண்ட நெடிய பிரயாணமாக இருந்தாலும், கர்த்தாவே, நீர் தெரிந்து கொண்ட இந்த பாதையிலே நான் நடந்து வருவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று உங்களை ஒப்பு கொடுத்து விட்டால், உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் ஆண்டவர் உங்களை விட்டு விலக மாட்டார். உங்களை கைவிடவே மாட்டார். தேவன் நியமித்த பாதையிலே நீங்கள் நடந்து கொண்டிருப்பீர்களே ஆனால் தேவன் உங்களோடு இரவும் பகலும் கூடவே இருந்து நடத்துவார். தேவன் நியமித்த பாதையிலே நீங்கள் நடப்பீர்களே ஆனால் அவர் உங்களை விட்டு விலகாமலும் உங்களை கைவிடாமலும் உங்களுக்கு முன்பாக போவார். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நீண்ட நெடிய பிரயாணத்துல நெடு நாட்களாக கடந்து போகிற கடினமான பாதைகளிலே நீர் நியமித்த இந்த பாதையை ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு கடந்து வர ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தந்து நடத்துவீராக. தாழ்த்தி உம்முடைய பிரசன்னத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.